தாவேகாக்கு கிடைச்ச விசில் சின்னம் அவங்களுக்கு நல்லதா கெட்டதா? நான் அரசியல் கத்துக்க போறேன் சீரிஸோட டே 9. இன்னைக்கு ஜனவரி 22, 2026. எபிசோட் 9 ஆஃப் லேர்ன் பாலிடிக்ஸ் வித் மீ. தமிழக அரசியல்ல கட்சி சின்னம் எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். படிக்க தெரியாத வாக்காளர்களுக்கு கட்சி சின்னம் தான் அடையாளம். பல வாக்காளர்களுக்கு கட்சி பெயரை படிக்க தெரியாது, வேட்பாளர் பெயர் தெரியாது. ஆனா அவங்களால கட்சியோட சின்னத்தை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் டிஎம்கேனா உதயசூரியன், ஏடிஎம்கேனா ரெட்டையல். கட்சியோட சின்னம்ன்றது அவங்க பிராண்ட் லோகோ போல. கட்சியோட தலைவர்கள் மறைந்தாலும் மக்களால உதயசூரியனையும் இரட்டை ஏலையும் மறக்கவே முடியாது. சின்னங்கள் மக்கள் கிட்ட எமோஷனா, மெமரியா, பழக்கமாவே மாறிடும். கிராமப்புறங்கள்ல அவங்க பழக்கப்படி தான் ஓட் போடுவாங்க. இன்னமும் வில்லேஜ் சைட்ல இருக்கிற பெரியவங்க எங்க ஓட்டு உதயசூரியனுக்கு தான், எங்க ஓட்டு ரெட்டை இலைக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க அந்த தொகுதி வேட்பாளர் அறிக்கை பத்திலாம் கண்டுக்க மாட்டாங்க. கட்சிகள் நடத்துற பிரச்சாரத்துல கூட கட்சி சின்னம் தான் பெருசா பேசுவாங்க. பேனர்ல எல்லாம் வேட்பாளர் போட்டோ சின்னதாகவும் கட்சியோட சின்னம் பெருசாகவும் தான் போடுவாங்க. கூட்டணி அரசியல்ல கூட கட்சி சின்னம் தான் முக்கியம். ஒரு பெரிய கட்சி கூட சின்ன கட்சி கூட்டணி வச்சிருந்தா பெரிய கட்சியோட சின்னம் தான் இவிஎம் மிஷின்ல இருக்கும். இதனால கூட்டணி கட்சி ஈஸியா ஜெயிக்க முடியும். புதிய கட்சிகளோட சின்னத்தை மக்களால அவ்வளவு சீக்கிரம் ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியாது. பொதுவா புதிய கட்சிகளுக்கு குடம், விசில், சிலிண்டர் போன்ற சின்னங்கள் தான் கொடுப்பாங்க. மக்களால அதை அவ்வளவு ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிக்கவே முடியாது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல என்கேஜிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.